ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம இமேஜை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இல்லை ஏதாவது வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணும்போது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக மாற்றிக்கலாம். நான் சொல்கிற இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டாகவும் அவைலபிள் இருக்குது, ஆப்பாகவும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போய் பண்ணோன்னா ஜஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ஐ லவ் பிடிஎஃப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ilovepdf.comனு ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. ஹோம் பேஜ் வந்த உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல போட்டிருக்கா JPG டு பிடிஎஃப்னு, இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் இமேஜ்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் எந்த மாதிரி வேணும்னு ஷோ ஆகும். உங்களுக்கு போர்ட்ரேட்டாக வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் சைஸ்னு இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணும்னு செட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு A4 வேணும்னா A4 கொடுத்துருங்க. இல்லை உங்கள் இமேஜ் வந்து என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்லேயே வேணும்னா ஃபிட்டு கொடுத்துருங்க. ஃபிட்டு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வேணுமா இல்லையான்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் டு பிடிஎஃப் கிளிக் பண்ணலாம். நீங்கள் ஒரு இமேஜ் மட்டும் இல்லை 4-5 இமேஜை சேர்த்து கூட ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, கன்வெர்ட் டு பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பிடிஎஃப்னு ஆப்ஷன் வரும். டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லேயே போய் டவுன்லோட்ஸில் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபைல் மேனேஜரில் கூட போய் டவுன்லோட்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலு. கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் கன்வெர்ட் ஆகிடுச்சா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜில் நிறைய இமேஜை கூட ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஐ லவ் பிடிஎஃப் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை மட்டும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதில்ல, பிடிஎஃப் இமேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். நிறையா பிடிஎஃப் இருந்துச்சுன்னா மெர்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதாவது ஒரு 100 பேஜ் இருக்க பிடிஎஃப்னா ஒரு 30 பேஜாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். பிடிஎஃப் ஃபைலோடைய சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். பிடிஎஃப் எக்ஸலாக மாற்றலாம், வேர்டாக மாற்றலாம், பவர் பாயிண்டாக மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போச்சும் யூஸ் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். இது வெப்சைட்டாக மட்டும் அவைலபிள் இல்லாமல் ஆப்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ லவ் பிடிஎஃப்னு சர்ச் பண்ணிங்கனாவே ஐ லவ் பிடிஎஃப் எடிட்டர் அண்ட் ஸ்கேனர்னு வரும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் இப்போ வெப்சைட்டில் சொன்ன எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்லேயும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். இதில் இமேஜ் டு பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜரில் ஐ லவ் பிடிஎஃப்னே ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டரில் சேவ் ஆயிரும். ஓகே நண்பா, இமேஜை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கன்வெர்ட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.